ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் எம்ஜி கேமிங் மைண்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோப்ளக்ஸில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க சவர்மா கியோஸ் கேமை தான் வந்து ப்ளே பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹாரர் கேம்னால் ரொம்ப வந்து பயமுறுத்துற ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நிறைய சேனல்ஸில் கேமிங் சேனல்ஸில் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால எனக்கும் பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் நம்ம சேனல்லையும் சரி ஒரு கேம் ப்ளே போட்டுருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் வந்து போட வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து கேமுக்குள்ளேயும் வந்தாச்சு. ஸோ நேற்று கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு, எல்லோரும் ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து இருக்கிறது இன்னும் நியூ இயர் அடுத்து ஒரு 5 days to 10 days கிட்ட வந்து அடுத்து பொங்கல் லீவு. எல்லாமே முடித்து ஜாலியாக இருக்கலாம். ஓகே, எப்படியும் வந்து 9th அன்னைக்கு ஜனநாயகம் ரிலீஸ்னு லீவு போட்டால் அடுத்து சாட்டர்டே எப்படியும் வந்து சில பேர்த்துக்கு ஸ்கூல் வச்சுருவாங்க. அப்போ வந்து போய் தான் ஆகணும். அப்போ வந்து ஃபீவர்னு லீவ் போட்டால் அடுத்து மண்டே வந்து அவங்களா வந்து பார்த்து லீவ் விட்டா ஓகே லீவு, இல்லைன்னா மண்டேவும் ஃபீவர்னு லீவ் போட்டோன்னு வைங்களேன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூலில் மண்டே வந்து 12 வந்துட்டு ஐ திங்க் செலிப்ரேஷன். ஸோ செலிப்ரேஷன்னா போகணுன்னு அவசியம் கிடையாது, அப்போயும் லீவு. ஸோ சாட்டர்டேலேருந்து ஃபுல்லாக லீவு, ஒரு 10 days 5 days கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. ஃபுல்லாக லீவு, ஜாலியாக இருக்கலாம் வீட்டில். ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கேமை பற்றி பேசுவோம், லீவ் போடுறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்தால் வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது நம்ம கடை. வந்துட்டோம். ஓகே, க்ராஸ் பண்ணி கடைக்குள்ளே போக போகிறோம். இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வேறு எந்த ஒரு கடையுமே காணோம். ஆள் இல்லாத காட்டில் நம்ம மட்டும் கடையை வச்சு நடத்திட்டு இருக்க மாதிரி நம்ம கடையை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. சரி, ஓகே, கடையை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தாச்சு, லைட்டையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கதவை க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லைனா வெளிலேருந்து ஏதோ பேய் வந்துருப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரில் ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. க்ரில்லுக்கு ஓகே இங்கே சுவிட்ச் இருக்குது. ஓகே, ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கியாஸ்கை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷட்டரை ஓப்பன் பண்ணணும், அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இங்கே அந்த சைடில் ஒரு டிவி, அந்த பட்டனுக்கு கீழே ஒரு டிவி இருக்குது பாருங்களேன். அந்த டிவி எதுக்கு இருக்குன்னே தெரில, அதில் ஒன்றுமே ஓடல, அதையும் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரூல்ஸை படிக்க சொல்கிறாங்க. இதில் நிறைய ரூல்ஸ் இருக்கும். அனாமலியோட ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்தால் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுங்க, எதுவும் சர்வ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸே இல்லாமல் ஏதாவது கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, அவங்க கேட்குறத செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன சொல்லுறது, நீங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த க்ரில்லிருந்து ஒரு இது வரும், அது என்னமோ போட்டிருந்துச்சி, என்னென்னு மறந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 2 மணி ஃப்ரைடே நைட்டு 2 மணிக்கு ஒரு எம்டி காரு வரும். அந்த காரை பார்த்தீங்கன்னா உடனே கியாஸ்கா மூடிட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிடுங்க, கியாஸ்கா திரும்பி கூட பார்க்காம கிளம்பிடுங்க அப்படின்னு வந்து போட்டிருந்துச்சி. அப்புறம் வந்து சில கஸ்டமர்ஸ் டான்ஸ் ஆடிட்டே வருவாங்க, அவங்களுக்கு எதுவுமே சொல்லாமல் நீங்கள் ஒரு ஜூஸ் கேன் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அது போதை போட்டு வர கஸ்டமர்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ரூல்ஸை வச்சுட்டு சரி இந்த பேப்பரை வச்சுட்டு போய் கஸ்டமரை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு அக்கா வந்துருக்காங்க. 2 ஷவர்மாவும் சோடா கேனும் கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு ஆளுக்கு எதுக்கு 2 ஷவர்மான்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நம்ம ஃபஸ்ட்டு கேமராவில் போய் பார்ப்போம். இந்த இருக்காங்கல்ல 2 பேர், அந்த அக்கா இங்கே பாருங்கள், எங்கள் கடையில் கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கெலாம் வந்து நாங்கள் ஷவர்மா கொடுக்குறதா இல்லை, கண்ணுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ஷவர்மா கொடுக்குறதா இருந்தால் வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா வந்து கொடுக்க மாட்டோம். நீங்கள் 2 ஷவர்மா கேட்டிருக்கீங்க, ஸோ தட் அனாமலிக்கெலாம் கொடுக்குறதால கிளம்புங்க. எப்படியோ 4-5 வார்த்தை திட்டிட்டு தான் போவாங்க. ஓகே, ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு டவுட்டு, இந்த கேமில் வந்து ஒரு ஆள் வந்து 2 ஷவர்மா கேட்குறாப்புல அப்படின்னா டவுட் பண்ணணும், அதுதான் இந்த கேமோட ரூல்ஸே. சரி, அதான் இந்த கேம் இது. ஆனால் ரியாலிட்டியில் 2 ஷவர்மா கேட்டால் கொடுத்துடணும். ஏன்னா வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க வாங்கிட்டு போகலாம், இல்லை அவங்களே கூட 2 சாப்பிட்லாம். ஆனால் இந்த கேமில் மட்டும் எப்படின்னா 2 ஷவர்மா கேட்டால் வந்து கொஞ்சம் டவுட் பண்ணணும், கேமரா நல்லா செக் பண்ணி பாருங்கள் அப்படின்றாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஷவர்மா தான் ஆர்டர் பண்ணும் அப்படின்றாங்க.
என்ன தெரில. சரி, அடுத்த ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கே ஒன்றும் தெரில. ஏன்னா ரியாலிட்டியில் 2 ஷவர்மா கேட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க நம்ம நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஓகே, ஆனால் இதில் மட்டும் 2 ஷவர்மானா இல்லை, ஒரு ஆள் ஒரு ஷவர்மா தான் வாங்கிட்டு போகணும். இல்லைன்னா அப்படி மீறியும் 2 ஷவர்மா வேணும் அப்படின்னா அவங்க வந்து நல்லா செக் பண்ணிட்டு கொடுக்கணும் அப்படின்றாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு ஒரு கஸ்டமர் வந்து அங்கே பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து அனாமலி கிடையாது. நான் கேமராவில் செக் பண்ணிட்டேன், ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து அவங்க ஃபேஸை பார்க்கையில மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு. கண்ணை காணோம், ஏதோ புதைச்சி எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்காங்க. என்னன்னே தெரில. அதனால் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த கிரில்லேருந்து எதுவும் வரல இப்போ வரைக்கும். ஸோ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு கஸ்டமரு. ஃபஸ்ட்டு வந்து 2 கஸ்டமரும் அனாமலி நாளே. சரி இருங்க, அடுத்து வந்து இவங்க பார்க்க நல்லவங்களா தான் தெரியுறாங்க. ஓகே, முன்னாடி எதுவுமே இல்லை. நைட் விஷன்லேயும் எதுவும் வித்தியாசமாக தெரில. பேக் கேமராவில் என்ன எதுவும் தெரில. ஓகே, பேக் கேமராவில் எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒரு அனாமலி. எனக்கு என்ன அறிவீங்களாடா. சரி, ஓகே, நீங்கள் போய்ட்டு வாங்கக்கா. பின்னாடி கடைக்கு முன்னாடி வந்தால் கேட்டால் தரோம். பின்னாடி இருக்கவங்க பின்னாடி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துருக்கீங்க, அதனால் கிடையாது. தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. என்ன திட்டினாலும் உண்மையான மனுஷன் மாதிரியே திட்டிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அதான். சரி, ஓகே. இப்போ வந்து இவங்க மட்டும் வந்து என்ன அந்த அனாமலி அந்த நம்மகிட்ட பேசுகிற கஸ்டமர் போயிடுறாங்க. ஆனால் அவங்க கூட வந்து அனாமலி மட்டும் டக்குன்னு போகவே மாட்டேங்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அடுத்து ஒரு கஸ்டமர் இப்போ வராரு. அவர் வந்து இங்கே நிற்கிற வரைக்கும் நான் ஷட்டரை திறக்க மாட்டேன். ஓகே, வந்து நின்ட்டாரு. நம்ம ஷட்டரை திறந்துருவோம். பக்கத்தில் இருக்க கேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, ஒரு ஷவர்மா வேணும் எக்ஸ்ட்ரா சாஸோட. ஒரு 150. ஓகே, 150. ஓகே, அவர் 150 போட்டு விட்டாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தான் காசு கட்டினாலும் நான் செக் பண்ண தான் போகிறேன். நல்ல மனுஷனாக தான் தெரிகிறாரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நைட் விஷன்லேயும் ஒன்றும் வித்தியாசமாக இல்லை. பேக் கேமராவில் வித்தியாசம் இருக்குமா என்னன்னு தெரில. எதுக்கும் செக் பண்ணுவோம். பேக் கேமராலேயும் எதுவும் இல்லை. அப்போனா அவர் நல்ல மனுஷன் தான், ஸ்கின் வாக்கர் கிடையாது. ஸோ இப்போ இவருக்கு வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 கஸ்டமர் அனாமலி, 4வது கஸ்டமருக்கு தான் நம்ம வந்து சேவே பண்ண போகிறோம். ஓகே, இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுத்துருந்தேன்னா கூட நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டிருப்பேன். ஆனால் ஒரு ஷவர்மாக்கு எவ்வளோ அளவு போடுவோமோ அந்த அளவு படி தான் அவர் காசே கொடுத்துருக்காரு. 150 ரூபானா ஒரு ஷவர்மாவில் ஒரு தடவை தான் எல்லா பொருட்களும் போடணும். ஸோ அதுதான் அவர் காசு கொடுத்துருக்காரு. அதனால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட முடியாது சார். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 10 ரூபா தந்தீங்கன்னா நானும் ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவேன். ஸோ நான் போடுறேன், நீங்கள் தரல, நல்லா போடுற மட்டும்தான் நான் போடுவேன். இப்போ மீட்டை வந்து கட் பண்ணோம். பொறுமையாக கட் பண்ணி அதை ரீஃபில் பண்ணியாச்சு அந்த கப்பில். ஓகே, அதை தூக்கிட்டு வந்து இதில் போட்டு சுருட்டி அவர்கிட்ட வந்து கொடுத்துடணும். ஆனால் வந்து இதில் இந்த மீட்டை தவிர மற்ற அந்த சாலடு, சாஸு, அப்புறம் அந்த சீஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து தீரவே தீராது. அந்த மீட்டு மட்டும்தான் தீர்ந்துக்கிட்டே இருக்குமே இல்லையா, அது மட்டும் தீரவே தெரியாது. மேலே என்னமோ 2, 3 மாதிரி தெரியுது. அப்புறம் தான் நானே கண்டுபிடிச்சேன் அது லைட்டுன்னு. அது எனக்கு கன்ஃபார்மாக தெரில, ஆனால் பார்க்க வந்து லைட் மாதிரி தான் இருந்துச்சு. 3ஆக இருந்தால் தனியாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சரி, ஓகே. அடுத்த கஸ்டமர் வாங்கய்யா. ஏன் அவ்வளோ ஸ்லோவாக வரீங்க? ஒருத்தர் வந்துட்டார். இவர் என்ன வித்தியாசமாக நிற்கிறாரு, ஒருவேளை பொண்ணு வயசில் பேசுவாரோ? வாய்ஸும் அப்படி தான், நல்ல வாய்ஸ் தான் இது. அவரோட கேரக்டர் அவரோட ஜெண்டருக்கு ஏற்ற வாய்ஸ் தான் இருக்குது, மேல் வாய்ஸ் தான். ஸோ எந்த ஒரு அனாமலியும் இல்லை, நமக்கு பார்க்கல எந்த ஒரு அனாமலியும் இல்லை. ஆனால் கேமராவில் என்ன தெரியும், நமக்கு என்ன தெரியும். ஓகே, இவர் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நைட் விஷன்லேயும் ஒன்றும் தெரில, பேக் கேமராலேயும் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், போயிட்டு இவருக்கு ஷவர்மா உருப்படியாக செஞ்சு கொடுத்துடலாம். எனக்கு டக்குன்னு இவங்க சொன்ன ஆர்டர் வேறு மறந்து போயிடுது. ஃபஸ்ட்டு சப்பாத்தியா என்னமோ ஒன்று தூக்கி போட்டு அதில் வந்து என்ன பண்ணும், அந்த மயோனிஸா சாஸ், அந்த சாஸை தூக்கி போட்டு நெக்ஸ்ட்டு அந்த சீஸை தூக்கி போட்டு நெக்ஸ்ட்டு அந்த சேலடை தூக்கி போட்டு
நெக்ஸ்ட் அந்த மீட்டை தூக்கி போட்டு நெக்ஸ்ட்டு சுருட்டிக்கணும். நல்லா சுருட்டி அவர்கிட்ட கொடுத்துடணும். அவ்வளோதான், சூடாக ரெடி பண்ணியிருக்கோங்க சார், நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி, கொஞ்சம் பேராச்சும் இந்த நைட்டில் முழிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ரொம்ப நன்றி சார். என்னையா அது ஆடிக்கிட்டு இருக்கு? ஐயோ ஐயோ, என்னையா இப்படி வந்து பயமுறுத்துறாங்க? சரி, இப்போ என்ன பண்ணே தெரில. நான் டக்குன்னு ஒரு செகண்ட் பயந்துட்டேன். அது பாட்டுக்கு நடு ரோட்டில் ஆடிக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு வந்து பயமுறுத்திட்டு போகுது. அடுத்த ஒரு அக்கா வந்துருக்காங்க. இவங்க என்ன ஒரு சவரமாக கேட்குறாங்க, அதெல்லாம் சரி. ஆனால் வந்து அவங்க கை தான் வித்தியாசமாக இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு வேற நான் மறந்து போயிட்டேனே. ஏதோ ஹேண்டுன்னு என்னமோ சொன்னாங்க, ஆனால் எனக்கு மறந்துடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு இப்போ தான் ரிவர்ஸ் போட்டு பார்த்தேன். என்ன சொன்னாங்கன்னா, பாதியாக கட் பண்ணாதீங்க, என்கிட்ட வந்து ஒரு ஹேண்ட் தான் இருக்குது ஹோல்டு பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க கையை அப்படி சொன்னாங்கன்னா ஐ திங்க் அனாமலியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு 2 கை இருக்கே. அது மட்டும் இல்லாமல் 2 ஹேண்ட்ஸ் வேறு வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை அதைத்தான் அவங்க சொல்லியிருப்பாங்களோ. ஆமாங்க, இந்த கை பாருங்களேன், ஏதோ கை இல்லாமல் இருக்குது, அந்த கையில் கை இருக்குது. சரி, இந்த ஹேண்ட்ஸு ஃபிங்கர்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்படிலாம் ஒரு கஸ்டமர் இருப்பாங்களா? சரி, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவங்க வேறு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இது கருப்பாயிடுச்சு? ஐயோ, அப்போ இது தப்பா? அப்போ அவங்க உண்மையான ஹியூமன் அவங்க? ஐயோ, சார் தப்பு பண்ணிட்டோங்க ஐஸ். நம்ம வந்து அவங்க உண்மையான ஹியூமன் தான், இருந்தாலும் நான் வந்து இது பண்ணிட்டேன். சரி, அங்கே பாருங்களேன், சாண்டா. சரி, ஒரு ஃபேஸ் ஏன் வித்தியாசமாக இருக்குது? நைட்டு ஃபுல்லாக பறந்துகிட்டே இருந்தாராம். என் ரெயின்டியர்லாம் ரொம்ப பசியாக இருக்குது, நானும் ரொம்ப பசியாக இருக்கேன், ஒரு ஷவர்மா கொடுங்க, அப்புறம் ஒரு சோடா கொடுங்க, ரொம்ப கோல்டாக இருக்கணும், நார்த்து போல் மாதிரி இருக்கணும் அந்த சோடா, நார்த்து போலில் இருக்க கோல்ட்னஸ் அளவுக்கு அதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, டிங்கு 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 டிங்குன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. ஏன் அது ஒருவேளை எவனோ கடத்தி போட்டு தூக்கிட்டு வந்திருப்பானோ? கிஃப்ட்டு கொடுக்க சொன்னால் கிஃப்ட்டு கொடுக்க போன குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பான் போல். சரி, நீ போயிட்டு வா, அது ஒரு அனாமலி தான், அது நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நோ சர்வீஸ் ஃபார் சாண்டா. ஓஹோன்னு சொல்லிச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த சவுண்டு வந்து ஒரு வேறு ஏதோ சின்ன பசங்க பேசின வாய்ஸ் மாதிரி கேட்டுச்சு. இந்த நோ சர்வீஸ் ஃபார் சாண்டா அப்படின்னுக்குள்ள அது வேறு மாதிரி கேட்டுச்சு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைட் ஆஃப் பண்ணி க்ரில் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு க்ரில் ஆஃப் பண்ணணும். அந்த பக்கம் போகிறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. ஐயோ, அது என்னமோ கீழே வேற கிடக்கு, பார்க்க ஏதோ லங்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று மாதிரி இருக்குது. சரி, இங்கே வந்து லங்ஸ் மாதிரி கூட இல்லை, அது ஏதோ பார்ட்ஸ், ஹியூமன் பார்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. சரி இருங்க, லைட் ஆஃப் பண்ணோம். ஆனால் லைட்டு சுவிட்ச் எங்கே இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை இதுவாக இருக்குமோ? ஓ, எங்கே தான் இருக்குது லைட்டு சுவிட்சு? கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடைச்சி, இங்கே தான் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இதே மறந்து போயிட்டேன். சரி விடுங்க, நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து கிளம்புவோம். டே 1 வந்து ரொம்பவே அமோகமாக போச்சு இல்லை அப்படின்னு நாம் தான் சொல்லிக்கணும். ஆனால் வந்து முக்கால்வாசி பேர் அனாமலி. ஐ திங்க் ஒரு 2 பேருக்கு தான் நான் சர்வ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 பேருக்கு. இது எல்லாமே அனாமலி. என்னடா அது டே 1 எப்படி இருக்குது? சரி, நம்ம வந்து போகலாம். போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணால் அதுக்குள்ளே டே 2வா? பஸ்ஸு வரும், வீட்டுக்கு போவோம் அப்படிலாம் நினச்சோம். சரி விடுங்க, டே 2 வந்துடுச்சு. இங்கேருந்து மறுபடியும் க்ராஸ் பண்ணி அந்த கடைக்கு போகணும். ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன கஸ்டமர்ஸ் தான் ஹியூமன்ஸாகவே வர மாட்டுறாங்க, ஃபுல்லாக அனாமலியாக வராங்க. அனாமலிக்கெல்லாம் ஏன் சவரமாக கொடுப்பான்? அதெல்லாம் தின்னு என்ன தான் பண்ண போதும். சரி வாங்க, அந்த குப்பை தொட்டி சைடு பார்த்தாலே வித்தியாசமாக தோணுது. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனால் ஓகே, லைட்டையும் ஆன் பண்ணியாச்சு. இங்கே க்ரில்லையும் ஆன் பண்ணோம்.
இது இன்னும் இங்கே தான் இருக்கா? ஐயோ! பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. சரி சரி அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ஷட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்றைக்காச்சும் உருப்படியான கஸ்டமர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு மொட்டை பையர் வராரு. ஓகே 2 ஷவர்மா 300. ஓகே இவருக்கு எதுக்கு 2 ஷவர்மா? நம்ப முடியலையே. 2 ஷவர்மா அதுக்கு அவருக்கு நினச்சேன்டா. பாருங்களேன் கூடயே ஒன்று தொத்திட்டு இருந்திருக்கு. இதுக்கு தான் 2 ஷவர்மா கேட்டியாயா? அந்த ஏதோ சுடுகாட்டுக்கு போனால் பேயெல்லாம் கூட சுற்றிட்டு இருந்தோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது இதை பார்க்குறதுக்கு. கிளம்பு நீ. கண்ணுக்கு தெரியறவங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கண்ணுக்கு தெரியறவங்களுக்கு தான் நான் ஷவர்மா தருவேன், கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கு நீ ஷவர்மா கேட்டேன்னா நான் தர மாட்டேன். ஏதோ கூட உப்பு மூட்டை தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வந்துருக்கியா. சரி நம்ம சாரி ஷட்டரை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இதெல்லாம் பார்க்க காமெடியாக தாங்க இருக்குது. சரி அங்கே போயிட்டுருக்க ஒரு ஊர். ஐயோ பயமாக இருக்குது பார்க்குறதுக்கே. சரி இருங்க நம்ம வந்து அடுத்த கஸ்டமரை வந்து பார்ப்போம். அந்த டாப்பில் அடுத்த கஸ்டமரு என்ன வித்தியாசமாக இருக்கார். ஒரு ஷவர்மா சரி. ஹேவன்ட் ஈட்டன் ஆல்ரெடி. இவர் வந்து நாள் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லையா. சரிங்க சார் நீங்கள் எப்போயாவது சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க, காசை கொடுத்தீங்கன்னா ஷவர்மா தருவேன். இந்த ஒரு வித்தியாசமே தெரில. சரி மறுபடியும் பார்ப்போம். நம்ம நைட் விஷன் போட்டு பார்க்கவே இல்லை. நைட் விஷன்லேயும் ஒன்றும் தெரில. பேக் கேமராலேயும் ஒன்றும் இல்லை. ஓகே இப்போ வந்து நார்மல் தான். சரி நம்ம போயிட்டு ஷவர்மா செய்யலாம். ஓகே இப்போயும் ஒரு வித்தியாசமும் தெரில. நம்ம ஃபஸ்ட்டு போய் இந்த சப்பாத்தியை எடுத்து அதில் வச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், சாஸை தூக்கி இதில் போட்டு நெக்ஸ்ட்டு இது பேர் சீஸை தூக்கி இதில் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாலடு தூக்கி இதில் போட்டு நெக்ஸ்ட்டு மீட்டை தூக்கி இதில் போடணும். இன்னும் ஒரு தடவைக்கு தான் அந்த மீட்டு வரும். ஸோ எடுத்த மறுபடியும் ரீஃபில் பண்ணணும். ஓகே இப்போ வந்து இதை ரோல் சுருட்டி அவர்கிட்ட கொடுத்துடணும். இந்தாங்க சார் வச்சுக்கோங்க. என்னது ஃபார்ட் பண்ணிட்டேன். அட பாவி. ஏன்டா யாரா நீ? அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும் நீ என் ஃபுட்டில் வந்து ஃபார்ட் பண்ணிட்டேன்னு தெரியும், நீ வந்து உன்னோட லக்கு, நீ தப்பிச்சிட்ட, நான் நீ பசியில் இருந்தேன்னா நீ தப்பிச்சிட்ட, ரொம்ப நாறுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இருக்கப்ப என்னடா அது? திடீர்னு நம்ம தப்பு பண்ணிட்டா போல், மறுபடியும் ஒன்று விலையில் வந்து விழுந்துருச்சு போல் அப்படின்னு நினச்சா அனாமலி கைஸ். இவர் என்ன கேட்குறாரு, இவர் என்ன சொன்னார்னு, இவர் என்ன பேசினா நான் கவனிக்கவே இல்லை. அவங்ககிட்ட பார்த்துட்டு இருந்தனால ஒன்றும் கவனிக்கலை நான். சரி ஓகே ஆனால் கஷ்டப்பட்டு அவனுக்கு வந்து நான் ஷவர்மா செஞ்சு கொடுத்தா என்னோட ஃபுட்டில் நீ வாட் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியே பார்த்த மாதிரி தான். இவனுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்ததே வேஸ்ட்டு. சரி நாள் முழுக்க பசியில் இருந்திருக்கானே, செஞ்சு தரலாமே அப்படின்னு செஞ்சு தான்டா பேசிட்டு போகிறான் பார்த்தியா. சரி இவர்கிட்ட எந்த ஒரு வித்தியாசமுமே தெரில. ஸோ தட் நம்ம போயிட்டு இது செய்யலாம். அது பேர் என்ன, சப்பாத்தியா? அது ஏதோ லாவாஷ்னு போட்டிருக்கு. அது தூக்கி ஃபஸ்ட்டு போர்டில் வைக்கணும். நான் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு அனாமலிங்க தெரியுமா, ஏதாவது இந்த திடீர்னு ஏதாவது ஜம்ப் ஸ்கேர் மாதிரி வச்சுருப்பேன்ல, அது எதாவது வருமானு சொல்லிட்டு. ஓகே இங்கே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாஸ் வச்சாச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து சீஸ் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாலட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மீட். ஓகே காலி ஆயிடுச்சா மீட்டு? ரீஃபில் வேறு பண்ணுமா? சரி இதை ரோல் பண்ணி இவர்கிட்ட வந்து கொடுத்துர்லாம். ஓகே மறுபடியும் ஸ்டார்ட் வித் லாவாஷா? என்ன சொல்கிறீங்க? ஓ 2 ஷவர்மா கேட்டிருந்தாரு போலையே. ஆனால் எந்த ஒரு அனாமலியுமே தெரியலையே. ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? என்ன பண்ணோம்? ஒருவேளை சோடா கேட்டிருப்பாரோ? சோடாவும் எடுக்க முடில. ஒருவேளை நான் நினச்ச மாதிரி ஷவர்மாவாக தான் இருக்கும். சரி எடுங்க, நம்ம ஷவர்மாவை எடுத்து இந்த சப்பாத்தியை எடுத்து இதில் போட்டு, இந்த பேர் வந்து என்னது, சாஸ் போட்டு சீஸ் போட்டு
சாலட் போட்டு ஐயோ மீட் வேறு தீர்ந்து போச்சே. சீட் மறுபடியும் போயிட்டு இது பண்ணோம். பொறுமையாக வரும். இவன் எதுக்கு 2 ஷவர்மா கேட்டிருக்காருன்னு எனக்கு ஒன்றும் தெரில. ஒருவேளை அனாமலி எதுவும் தெரிஞ்சிருக்குமோ, நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ, என்ன பண்ண தெரிலையே. சரி இருங்க, மீட்டை தூக்கி மறுபடியும் இதில் போடுவோம். போட்டுட்டு இதை வந்து ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு இதை ஒருட்ட கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். திடீர்னு விட்டால் கொடுத்ததுக்கப்புறம் எதாவது வந்துச்சுன்னா. சரி இந்தாங்க சார் ஷவர்மா. நன்றி மேம். நான் ரொம்ப பொறாமப்படுவான். எனக்கு பெரிய பீஸ் கிடச்சின்னு சொல்லிட்டு போகிறார். அப்போனா அவரோட பிரதருக்கோ ஃப்ரெண்டுக்கோ கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஸ்டார்டிங்கில் சொல்லி 2 ஷவர்மா கேட்டிருப்பாரு. நான் அதை கவனிக்கவே இல்லை. சரி ஓகே. அடுத்து எந்த கஸ்டமரையும் காணோம். யாரோ வர்றாங்க. ஏய் இவங்க அந்த அக்கா தானே, அந்த ஸ்டார்டிங்கில் ஒருத்தங்க வந்தாங்களே. சரி மறுபடியும் 2 ஷவர்மாவா கேட்டாங்க? எஸ் 2 ஷவர்மா தான் கேட்டிருக்காங்க. ஒரு வேளை மறுபடியும் அனாமலியாக கூட இருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கேமராவில் செக் பண்ணுவோம். நினச்சேன் ஏன்டா அப்படி இருக்கீங்க. அப்போ அதே காற்றுல பறந்துட்டு இருந்தாங்க, பெருசாக தெரிஞ்சாங்க. இப்போ இப்படி குட்டியாக பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்போவே வந்தப்போ தான் சொன்னேன்லக்கா, 2 பேர்த்துக்கெலாம் நான் சாரி கண்ணுக்கு தெரியாதவங்களுக்குலாம் தர்றது கிடையாது அப்படின்னு. நீங்கள் திருப்பி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன். சரி இருங்க, அடுத்து கஸ்டமர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஷவர்மா கொடுப்போம். இன்னும் யாரையுமே காணோம். அடுத்து ஒரு வேளை போக சொல்கிறாங்களோ. யாரோ வந்தாங்களே, யார் அது? யாரோ ஓகே எவனோ ஒரு மனுஷன் நின்றுட்டுருக்கான். ஒரு ஷவர்மா ஒரு சோடா, அது 200 ரூபா. ஓகே. ஓகே நீ கேட்குற. சரி ஃபஸ்ட்டு நான் உன்னை செக் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு வித்தியாசமுமே தெரில. என்னமோ பேசிக்கிட்டே இருக்கான். உன்னோட இன்டர்நெட்டு நான் எந்த நேரத்துலையும் நான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். டக்குன்னு கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நான் ஜஸ்ட் கிண்டல் தான் பண்ணேன், சரி கிண்டல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாரா அவன்? இப்போ இன்டர்நெட்டை கட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, டக்குன்னு இன்டர்நெட் கட் ஆகிடுச்சு. கட் ஆனதுனால கேமரா டக்குன்னு பிளர்ராக தெரிஞ்சிச்சு. அப்போனா அவன் கண்டிப்பாக அனாமலியாக தான் இருக்கணும். நான் நினச்சது கரெக்டாக இருந்தால் இங்கேருந்து வேறு எதுவும் வராமல் இருக்கும். நான் எப்போவுமே உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டு போகிறான். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வேறு ஒன்று சொன்னான், நீ தானே அந்த HP@777 அப்படின்ட்டு என்னோடய ஐடி வேறு சொல்லிட்டு போனான். எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு, யார்ரா அப்படின்ட்டு. அப்போதான் தெரியும் அனாமலி நடந்தால் இப்படிலாம் பண்ண முடியும். எதுவும் வரல, நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். நான் கூட ஃபஸ்ட் நினச்சேன் ஒரு வேளை இவன் ஹேக்கராக இருப்பான் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கையில் எந்த ஒரு லேப்டாப்புமே இல்லாமல் எப்படி இவன் இந்த இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே அடுத்து ஒரு கஸ்டமரு. சரி இந்த கஸ்டமரையும் பார்ப்போம். இவர் என்ன கேட்குறார். லாங் டே ஆன் த ரோட்டில் லாங் டேவா? இன்னும் ரோட்டில் என்ன பிச்சை எடுத்தானா அவன்? என்ன சொல்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே. ஒரு ஷவர்மாவும் ஒரு சோடாவும் கேட்டிருக்கான். நான் வெயிட் பண்ணுறேன். சரி சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் ஷவர்மாவை போட்டு பொறுமையாக தான் போடுவேன். சரி போட்டு தரேன். ஒரு இதை எடுத்து போர்டில் வச்சு. இப்போது அங்கே ஒரு அனாமலி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த டேபிள் கடியிலேருந்து ஒன்று எட்டி பார்த்துச்சுல, அது ஆக்சுவலாக நான் கேம் விளையாடும்போது ஒரு காமெடி ஆகிப்போச்சு. என்னன்னா நான் அதை பார்க்கவே இல்லை. அந்த அனாமலியை அனாமலி இல்லை, அந்த ஜம்ப்ஸ்கேரை நான் பார்க்கவே இல்லை. நான் கரெக்டாக பார்க்குறப்ப அது உள்ளே ஓடிடுச்சு. நான் எப்படி அதை நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த ஒரு சவுண்டு கேட்டுச்சு வித்தியாசமாக. என்னடா அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்கறதுக்கு பதிலாக கீழே பார்த்தேன். அப்போ தான் அது தெரிஞ்சு. ஆக்சுவலாக அவங்க பண்ண ஜம்ப்ஸ்கேரை நான் கண்டுக்க கூட இல்லை. காமெடியாக போச்சு. அவங்க கஷ்டப்பட்டு ஜம்ப்ஸ்கேர் பயமுறுத்துறதுக்கு பண்ணியிருக்காங்க. நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அதை நான் ஷவர்மா போனதில் பிஸியாக இருந்தேன். அதனால் நான் அதை கவனிக்கவே இல்லை.
ஓகே, இவர் இந்த கதையெல்லாம் பேசிட்டு கிளம்பிட்டாரு. என்ன ரோட்டில் பாருங்களேன், திடீர்னு ஸ்னோவாக இருக்குது. இது முன்னாடி நான் பார்த்தேனானே தெரில, நான் கவனிக்கவே இல்லைங்க. பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. ஸ்னோ ஃபுல்லாக ஸ்னோ தானா இல்லை வேறு எதுவுமான்னு தெரில. ஒயிட் கலரில் இருக்குது. அடுத்து ஒரு லேடி வராங்க, வித்தியாசமாக வந்துக்கிட்டு இருக்காங்களே அந்த லேடி. டிங்கு டிங்கு நாட்டம் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. பாருங்களேன், ஜீப்ரா கிராசிங்கில் கூட அவங்க நடக்கலை, எங்கிட்டோ நடந்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. வயசான லேடி மாதிரில தெரியுறாங்க. ஒரு சவரமா ஒரு சோடா. சரி. ஓ ஆமாம், டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு தென் ஷாப்பிங். ஓ, டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சான், ஷாப்பிங் பண்ணாங்களாம், அதனால் நின்று அவங்களோட கால்லாம் வலிச்சிருச்சான் அப்புறம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு போதை போட்ட மாதிரியாம்மா வருவ நீ? சரி, இங்கே எந்த ஒரு அனாமலையும் தெரில. நார்மலாக தான் இருக்காங்க. நைட் விஷன்லேயும் ஒன்றும் தெரில, பேக் கேமராலேயும் ஒன்றும் தெரில. சரி, அப்போ நார்மல் தான், நம்ம போயிட்டு செஞ்சு தருவோம் ஷவர்மாவை. சாரி, தட் வாஸ் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க. அது ஏதோ வித்தியாசமாக வந்து ஏதோ கில்லியோ ஆன்னு கத்திகிட்டு இருந்துச்சு. அது வந்து என்னடா அது பாட்டு திடீர்னு கேட்குதேன்னு பார்த்தா அவங்க ஃபோனுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோட்டில் பார்த்தா ஃபுல்லாக ஸ்னோ. அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே பார்த்தா ரெட் கலரில் தெரிஞ்சிச்சு. இங்கிட்டு திரும்பிட்டு மறுபடியும் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே பார்க்குறேன், எதுவுமே தெரில. சரி, டக்குன்னு பயந்துட்டேன். அப்புறமா ஒரு வேளை என்னடா திடீர்னு பாட்டு வேறு கேட்குது, இவங்க வேறு இப்படி பண்ணுறாங்களே, ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே வேறு வித்தியாசமாக தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். டக்குன்னு என்னென்ன நினச்சிட்டேன்னா, சரி ஒரு அனாமலி க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சேன். சரி, எந்த ஒரு ஃபோனு தானே அப்படின்ட்டு நான் மறுபடியும் ஷவர்மா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஷவர்மா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சாஸு, சீஸு, அப்புறம் சாலடு. இப்போ தான் சீஸே போடுறேன்னா சரி, சாலட். இப்போ பாருங்கள், அந்த கேமராவில் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே ரோட்டில் இந்த ஸ்னோ எவ்வளோ அளவுக்கு இதுவாகிடுச்சின்னு பாருங்களேன். ஒருவேளை இது அனாமலியா இவங்க பண்ணுற வேலையா, இல்லாட்டி அது உண்மையிலே அது எஃபெக்ட், கேமோட எஃபெக்டான்னு தெரில. சரி, ஓகே, நம்ம போயிட்டு அவங்க கேட்டதை எடுத்து தருவோம். ஒரு சோடா கேட்டாங்க. ஒரு ஷவர்மா, ஒரு சோடா இந்த வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே எதுவும் வரல. ஓகே, இங்கே இந்த இதிலேருந்து எதுவும் வரல, அது வரைக்கும் தப்பிச்சோம். எந்த தப்பும் பண்ணல கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நம்மளை கடையும் க்ளோஸ் பண்ண சொல்ல, இன்னும் எந்த கஸ்டமரையும் காணோம். இன்கம் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு? 3000. 3000 தானா? என்னங்க 3000 தான் எனக்கு வருது. சரி, அடுத்து ஒருத்தர் வராரு, வித்தியாசமாக நடந்து வந்துட்டுருக்காரே. ஹலோ அகெயின் ஒன் ஷவர்மா ப்ளீஸ். ஹலோ அகெயினா? ரெட் யூ ஹியர் பிஃபோர்? நான் கேட்குறேன், ஹலோ அகெயின்னு சொன்னாரா? மறுபடியும் நான் உன்னை பார்த்துருக்கேன், எனக்கு ஒரு சரி மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம், ஒரு ஷவர்மா கொடு அப்படின்னாரு. இதுக்கு வந்து ஏற்கனவே வந்திருக்கீங்களான்னு கேட்டதுக்கு ஆமான்யா. ஆனால் எனக்கு வந்த மாதிரி ஞாபகமே இல்லை. சரி, பார்த்தா மண்டைக்கு பின்னாடி ஒரு மூஞ்சி. என்னடா அது, மண்டைக்கு முன்னாடி ஒரு ஃபேஸு, மண்டைக்கு பின்னாடி ஒரு ஃபேஸு. இப்போ பாருங்களேன், நான் கேமராவில் காமிக்கிறேன். அவன் போகும்போது அவன் பேசிக்கிட்டே இருக்கானா, ஆர்டரை ஃபினிஷ் பண்ணி நீ ஷட்டரை செட் பண்ணிட்டு சரி க்ளோஸ் பண்ணிட்ட அப்படின்ட்டு. ஸோ இப்போ பாருங்களேன், நான் அவன் போகும்போது பார்த்தீங்கன்னா மண்டைக்கு பின்னாடி ஒரு மூஞ்சி இருக்கும். அந்த பார்த்தீங்களா, கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நான் தப்பு பண்ணாமல் இருந்திருந்தேன்னா அங்கே வந்து ஒரு இது வராமல் இருக்கும். இப்போ பண்ணியிருந்தேன்னா அந்த இடத்துல ஒன்று வரும், அது அந்த ஷவர்மா கிரில் பக்கத்தில். ஓகே, அடுத்து ஒரு கஸ்டமர் வராங்க. இது அதே பாட்டியில் அந்த செத்து போனது அதுதானே அது? சரி இருங்க, திறந்தா தான் வந்து அதுகிட்ட பேசி முடிச்சுட்டு வந்து நம்மளால் இது பண்ண முடியும். அதே தான், அதே டெட் பாடி தான் மறுபடியும் வந்திருக்கு. சரி, ஒரு ஷவர்மா கேட்குது, அதே தான். நம்மளும் லேட் டின்னரான்னு கேட்குறோம். ஆமாம், கிட்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி லேட்டாக அப்படின்னு ஏதோ சொல்லுது. சரி, கத்திக்கிட்டே இருக்குது. சரி கிளம்பு, ஒரு அனாமலியாக ஸ்கின் வாக்கராக இருந்துக்கிட்டு. சரி இருங்க, அடுத்து வந்து கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஷட்டரை ஓப்பன் பண்ணுவோம். இந்த பேய் தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துடாதீங்க. இந்த அம்மா அங்கே போகுது பாருங்களேன். ஓகே,
இப்போ அங்கேருந்து ஒருத்தன் வந்துட்டுருக்கான், ஒழுங்காகவே வரல. சாரி போதை ஒரு வேளை போதை போட்டு வந்திருப்பான் போல், தண்ணி அடிச்சுட்டு வந்தனால இப்படி தான் வந்துட்டுருக்கான் பாருங்களேன். சரி, இப்படி வர கஸ்டமர்ஸ்க்கெலாம் ஒரு சோடா கேன் மட்டும் கொடுக்க சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் கொடுத்தா எடுத்துக்குவீங்களா என்ன? இவங்களும் எப்படி கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவாங்க பாருங்களேன். அழுக்கு சட்டையோட ஒரு ஷவர்மா. ட்ரைனிங் இஸ் நத்திங் வித்தவுட் ஃபுட். சோறு இல்லாமல் ட்ரைனிங் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, அவன் போய்ட்டு கேமராவில் பார்ப்போம். என்ன அது பேக் ஷர்ட்டை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. அனாமலியாக இருக்குமோ? ஆனால் இவன் ஷர்ட்டு ஏற்கனவே அழுக்காக இருந்துச்சு, ஆடிட்டே வேறு இருக்கான். ஒரு வேளை அனாமலியா இல்லை உண்மையிலே இப்படி தான் இருக்கா? சரி இருங்க போய்ட்டு பார்ப்போம். முன்னாடி அழுக்காக தான் இருக்குது, பின்னாடி ஓகே, பின்னாடியும் அழுக்காக தெரிஞ்சிச்சு. அது அப்படியே இப்போ தெரிஞ்சிச்சு. ஸோ அது அண்ணாமலை கிடையாது, எங்கிட்ட பரண்டு விட்டு வந்திருக்கேன் பையன். சரி, அவனே எழுப்பி விட்ருக்காங்க, வந்திருக்கேன் தின்றதுக்கு. சரி, நம்ம ஷார்மாவில் செஞ்சு தருவோம். ஒரு இதை போட்டு சாஸு, சீஸு, நெக்ஸ்ட்டு சாலடு, நெக்ஸ்ட்டு மீட்டு போட்டு சுருட்டி ரோல் பண்ணி அப்புறம் கொடுத்துடணும். அவ்வளோதான். இந்தாங்க சார் வச்சுக்கோங்க. சோடாலாம் கிடையாதா? சரி, ஓகே. சொல்லக்கூட பேசக்கூட முடியல. இது செம்ம ட்ரூ ஸ்ட்ரென்த்து. இந்த ஒரு ஷவர்மாலாம் உண்மையான ஸ்ட்ரென்த்தை ரீச் பண்ணிடுவானா? சரி இருங்க, நம்ம மீட்டை கட் பண்ணி வைப்போம். மீட்டை கட் பண்ணி ரீஃபில் பண்ணியாச்சு. இந்த கஸ்டமரையும் காணோம். ஒருவேளை கடையை முடிச்சு வராங்க. நான் கூட கடையை முடிச்சு விடுவாங்கன்னு நினச்சேன். ஒரு ஷவர்மா. சரி, லஞ்ச்லேருந்து அவங்க சாப்பிடவே இல்லையா, ஒரு ஷவர்மா கேட்குறாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். அவங்க பேண்ட்டை பாருங்களேன், வித்தியாசமாக ஏதோ நரம்பு போன மாதிரி ஏதோ வித்தியாசமாக இருக்குது. ரெட் லைன்ஸாக என்ன வித்தியாசமாக இருக்கே. சரி இருங்க, நம்ம அங்கே பாருங்களேன், அந்த பேண்ட்டு மட்டும் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கா? என்ன பண்ணுறதுனே தெரியலையே. என்னடா அது? இது வேற அடிக்கடி பயமூட்டிகிட்டே கிடக்கு கைஸ். சரி விடுங்க, நம்ம அவங்க பேண்ட்டு எதுவும் தெரியுதா? வித்தியாசமாக எதுவும் தெரில. இப்போ நார்மலாக இருக்குது. இங்கே இந்த சைடு பார்த்தா தெரியுது, அந்த ஒரு ரெட் லைன்ஸ் மாதிரி. ஒரு வேளை டிசைனாக இருக்குமோ? சரி விடுங்க, நம்ம போயிட்டு சர்வ் பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டு சப்பாத்தி, சாஸு, நெக்ஸ்ட்டு இது பேர் என்னமோ சீஸு, நெக்ஸ்ட்டு சாலட், நெக்ஸ்ட்டு மீட்டு. ஓகே, இதை போட்டு சுருட்டி உங்கள்கிட்ட சுருட்டி ரோல் பண்ணுமா? இது அப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்துடணும். சரி, இந்தாங்க மேடம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு எதாவது கேட்டிங்கன்னா? இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்மெல் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவங்க தான் நம்மளோட லாஸ்ட் கஸ்டமர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண சொல்லணும்னா, ஷட்டரை க்ளோஸ் பண்ணி லைட்டாக ஆஃப் பண்ண சொல்லி கிரில் ஆஃப் பண்ண சொல்லிட்டு கிளம்ப சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிக்குவோம். கிரில் ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லைட் ஆஃப் பண்ணோம். ஆஃப் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணி வெளில க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பலாம். ஓகே, இதோட நம்ம வீடியோவும் முடிஞ்சிச்சு. நம்ம 2 டேஸ் தான் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 2வது டேவும் முடிஞ்சிச்சு. ஸோ இதோட நம்மளோட வீடியோ ஓவர். அண்ட் கீழேலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்னோ, ரோடே தெரியாத அளவுக்கு ஸ்னோவாக கவர் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஓகே கைஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.